एकं शास्त्रं पुत्र गीतं एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्मापि एकं तस्य देवसेवा नारायण नमस्कृत्य नरसिंहं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेव्यां भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्गिरे वासुदेव परावेद वासुदेव परामहः वासुदेव परायोगः वासुदेव पराक्रियः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्म वासुदेव परागतिः। हरे कृष्णा प्रभु जी। सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैका षट्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैका दृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तित परमानन्दपाताय प्रेमवर्षी अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मद् आनन्ता नमोऽस्तु ते असाधु साधु तदायिन् अतीनो चाताकरा हनामुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयो स्फुरः हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा डिवोटीஸ் மீண்டும் உங்களை ஒரு முறை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள்ல சர்வபௌம பட்டாச்சாரிய அவருக்கும் மகாபிரபு அவர்களுக்கும் நடைபெற்று வருகிற இந்த சம்பாஷணை நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். மகாபிரபு கிட்ட அதாவது ஒரு அருவவாதியான பட்டாச்சாரியா அவர்கள் பிரம்மசூத்திரம் வேதாந்த சூத்திரம் அதை பத்தி எல்லாம் பேசுறாரு. பேசிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கிற மகாபிரபு அதற்கு பல்வேறு வகையான விளக்கங்களை அளிக்க ஆரம்பிக்கிறார். அந்த விளக்கங்களை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கூட சர்வ பட்டாச்சாரியா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அவர் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அவர் முழுமையா மகாபிரபு சொன்னதை அவர் ஏத்துக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மகாபிரபு 2 அருமையான ஸ்லோகங்களை சர்வ பட்டாச்சாரியருக்கு காட்டும் பொழுதுதான் அதை பத்தி பேசி அதை பத்தி விளக்கும் போதுதான் அவர் முழுமையான ஒரு திருப்தி அடைகிறார். அந்த வேதாந்த சூத்திரங்களுக்கு, அதாவது அந்த இம்பர்சனலிஸ்ட் அருவவாதியாக இருக்கக்கூடிய அந்த சர்வ பட்டாச்சாரியருடைய மனதில் முழுமையாக பகவானை பற்றிய ஒரு முழு உணர்வு, அந்த அருவத்தின் மீது உள்ள ஒரு நம்பிக்கையிலிருந்து அவர் வெளியேறி உருவத்தின் மீது அவருக்கு அதீத ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு அந்த 2 ஸ்லோகங்களை மகாபிரபு உரைத்த பிறகுதான் அந்த ஆத்மராமாவை பற்றி அவர் கேட்கிறார். இப்ப அந்த 2 ஸ்லோகங்களை கொஞ்சம் நம்ம வேகமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆத்மராமாவுடைய அந்த ஸ்லோகத்தின் அந்த சம்பாஷணையை பத்தி நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் 2-3 ஸ்லோகம் நான் உங்களுக்கு அமைச்சிருந்தேன். இது மத்திய லீலை 6வது அத்தியாயம் ஸ்லோகம் 181. இதுதான் முதல்ல மகாபிரபு அவர்கள் சர்வ பட்டாச்சாரியருக்கு இதனுடைய விளக்கத்தை அவர் தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஸ்வகாமை கல்பிதைஸ்த்வம் ச ஜனான் மத் விமுகான் குரு மாம் ச கோபாய ஏன ஸ்யாத் ஸ்ருஸ்திர் ஏஷோ தரோதரா. ஸ்வகாமை கல்பிதைஸ்த்வம் ச ஜனான் மத் விமுகன் குரு மாம் ச கோபய ஏன ஸ்யாத் ஸ்ருஸ்திர் யசோதரோதரா. ஸ்வகாமை கல்பிதைஸ்த்வம் ச ஜனான் மத் விமுகான் குரு மாம் ச கோபய ஏன ஸ்யாத் ஸ்ருஸ்திர் யசோதரோதரா. படிக்கலாம். இருக்கா உங்ககிட்ட எல்லார்ட்டையும் நான் அனுப்பியிருக்கேன், வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். மத்திய லீலை சைத்தன்ய சரிதாமிர்தா மத்திய லீலை 6வது அத்தியாயம் ஸ்லோகம் 181. நான் படிக்கிறேன் பிரபுஜி, ட்ரை பண்றேன். ஸ்வகாமை கல்பிதைஸ்த்வாம் ச ஜனான் மத் விமுகான் குரு மாம் ச கோப்யா ஏன ஸ்யாத் ஸ்ருஸ்திர் யசோதரோதரா. நான் படிக்க ட்ரை பண்றேன் பிரபுஜி. ஸ்வகாமைஹி கல்பிதைஸ்த்வம் ச ஜனான் மத் விமுகான் குரு மாம் ச கோபயா ஏன ஸ்யாத் ஸ்ருஸ்திர் யசோதரோதரா. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Yes, ஸ்வகாமை கல்பிதைஸ்த்வம் ச ஜனான் மத் விமுகான் குரு மாம் ச கோபய ஏன ஸ்யாத்
सृष्टिर्यशोतरोत्तरा। வெரி குட். स्वगामै कल्पितैस्त्वं च जनान् मद्विमुखान् कुरु मां च गोपय येन स्यात् सृष्टिर्यशोतरोतरा. ஸோ இந்த அருமையான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்து எப்படின்னா, பகவான் அதாவது நாராயணர் பகவான் கிருஷ்ணர் வந்து பரமசிவனிடம் கூறுவதாக இந்த ஸ்லோகம். இது வந்து பத்ம புராணம் உத்தரகாண்டத்துல இருந்து மத்திய இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்துல வந்து மகாபிரபு சர்வமட்டாச்சாரிய கூறுறத மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலா இந்த ஸ்லோகம் வந்து பத்ம புராணத்தில் இருக்கின்றது, உத்தரகாண்டத்தில் இருக்குது. என்ன சொல்றாருன்னா, பகவான் சிவபெருமானிடம் நாராயணன் என்ன கூறுகிறார் என்றால், அதாவது அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாராம் அவரு. அதாவது வேதங்களுக்கு உங்களுடைய சொந்த கற்பனை செய்து வேதங்களுக்கு வந்து நீங்க அதுக்கு விளக்கம் தாருங்கள். உங்களுடைய கற்பனையில் அந்த விளக்கத்தை கொடுத்து பொதுமக்களை என்னிடமிருந்து விளக்குவீராக. அதாவது எல்லாருமே வந்து என்கிட்ட வரணும்னு இல்லை, ஜஸ்ட் லெட் தம் கெட் ஐசோலேட்டட் என்கிட்ட இருந்து. காரணம் என்ன அப்படின்னா, வேறு ஒரு பொருள் மீது அவர்களுக்கு நாட்டத்தை ஏற்படுத்துங்கள். அது எப்படி நாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், வேதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துகளுக்கு மாற்று கருத்து. அதாவது டைரக்ட் மீனிங் நிறைய பேருக்கு புரியவே புரியாது இல்லையா. நம்ம சர்வமட்டாச்சாரிய இவங்க 2 பேரும் பேசும்போதே மேலோட்டமாகத்தான் நீ கருத்துக்களை கூறுகிறாய் அப்படின்னு மகாபிரபு சொல்றாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது பகவானினுடைய ஒரு உத்தரவின் பேரில் சிவபெருமானுக்கு வந்து இந்த ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை என்னிடமிருந்து விளக்குவீராக. அதன் பிறகு ஆன்மீக ஞானமற்ற மக்கள், அதாவது ஆன்மீகத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு பற்றுதல் இல்லாத மக்கள், அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்து பௌதீக நாகரீக முன்னேற்றங்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்தும் விதத்தில், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த லௌகீகத்தின் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டு விட்டால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் இது. அதனால கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. பரமசிவனுக்கு பகவான் வந்து கட்டளை பிறப்பிக்கிறார் அப்படின்னு வந்து மகாபிரபு வந்து இப்போ பட்டாச்சாரியாக்கு சொல்றார், சர்வமட்டாச்சாரியாக்கு சொல்றார். அது போல அடுத்த ஸ்லோகம் வந்து யாரு சொல்றாரு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லோகா 182 181 நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்த ஸ்லோகத்துல வந்து பரமசிவன் துர்காதேவிங்கிறது யாரு, இந்த மாயா உலகம் பௌதீக உலகத்திற்கு வந்து ஒரு அதிபதி, இன்சார்ஜ். எப்படி பரமசிவன் எப்படி பகவான் வந்து பிரபஞ்சங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அதிபதியாக இருக்கிறாரோ, அது போல இந்த மாய உலகத்திற்கு அதிபதியான துர்காதேவியிடம் பரமசிவன் கூறுவதாக இந்த அடுத்த ஸ்லோகம். மாயாவாதம் அசஸ்சாஸ்திரம் பிரச்சனம் பௌதம் உஷ்யதே மயைவ விஹிதம் தேவி கலௌ பிராமண மூர்த்தினா. மாயாவாதம் அசஸ்சாஸ்திரம் பிரச்சனம் பௌதம் உஷ்யதே மயைவ விஹிதம் தேவி கலௌ பிராமண மூர்த்தினா. இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன், அப்புறம் நீங்க யாராவது ட்ரை பண்ணலாம். மாயாவாதம் அசஸ்சாஸ்திரம் பிரச்சனம் பௌதம் உஷ்யதே மயைவ விஹிதம் தேவி கலௌ பிராமண மூர்த்தினா. படிக்கலாம். பண்றேன் பிரபுஜி. மாயாவாதம் அசச்சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌதமுச்யதே மயைவ விஹிதம் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. ஹரே கிருஷ்ணா. மாயாவாதம் அசத்சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்யதே மாயைவ விஹிதம் தேவி கலௌ பிராமண மூர்த்தின. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓகே. மாயாவாதம் அசஸ்சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்யதே மயைவ விகிதம் தேவி கலௌ பிராமண மூர்த்தினா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து சிவபெருமான் துர்காதேவிட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பௌதீக உலகத்தினுடைய மேற்பார்வையாளர் நீ. ஸோ இதை நான் உன்னிடம் கூறுகிறேன். நான் கலியுகத்தில் ஒரு பிராமண ரூபம் எடுத்து வேதங்களை நாஸ்திகமான முறையில் அனைவருக்கும் விளக்கப் போகிறேன். அந்த பொய்யான சாஸ்திரங்கள் மூலமாக விளக்குவது புத்த மதத்தினுடைய தத்துவத்தை போல ஒத்திருக்கும். அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பிராமண ரூபம் நான் எடுக்க போகிறேன். சிவபெருமான் சொல்றாரு, நான் ஒரு பிராமண ரூபம் எடுத்து இந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதை பொய்யான முறையில்
நாஸ்திகர்களுக்கு வந்து இதை விளக்க இருக்கிறேன். அது பார்ப்பதற்கு கேட்பதற்கு அதனுடைய புரிதல் எப்படி இருக்கும் என்றால், புத்த மத தத்துவம், புத்த மதம்க்கும் அருவத்திற்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதத்தில் இவங்க வந்து கம்ப்ளீட்டா தே பிலீவ் இந்த பகவான், ஆனா பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா புத்த மதத்திற்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு லைஃப் தான். அந்த லைஃப் வந்து எப்படின்னா அந்த அந்த பஞ்ச தத்துவங்கள் பஞ்ச பூதங்களோட அந்த உடலானது சேர்ந்து விடுகிறது, அதிலிருந்து வந்த உடல் அதோடு சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன சொல்றது, வாய்டிசம் சொல்றாங்கல்ல, வெற்றிடம். ஒரு உருவம் மறைந்த பிறகு அது வெற்றிடமாக மாறி விடுகிறது அப்படிங்கிற தத்துவம். சோ அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட இதை நான் வந்து ஒரு பிராமண ரூபத்தில் நான் ஒரு பிராமண ரூபமாக எடுத்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்தை சொன்ன உடனே அப்படியே அந்த ஆணி அடிச்ச மாதிரி சர்வமட்டாச்சாரியருக்கு வந்து அவர் கம்ப்ளீட்டா கிளாரிஃபை ஆயிடுது அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு, அந்த சந்தேகத்துக்கு வந்து அவரு சரியான 2 பதங்களை வந்து அவர் பத்ம புராணத்தில் இருந்து அந்த விளக்கம் கொடுத்த பிறகு அப்படியே அசந்து போயிடுறாரு. அசந்து போயிட்டு அவர் சொல்றாரு, சுனி பட்டாச்சாரியா ஹொயிலே பரம விஸ்மிதா முகேனா நிஸ்ரே வாணி ஹொயிலா ஸ்தம்பிதா. இது வந்து பட்டாச்சாரியார் வந்து மகாபிரபு கிட்ட பேசுறாரு. விஸ்மிதா அப்படின்னா அப்படியே வியந்து போவது. சுனி பட்டாச்சாரியா இதை கேட்ட பிறகு ஹொயிலே பரம விஸ்மிதா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு வாட் டு யூ சே தட், ஒரு வியப்பு, இது போன்ற ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். முகே நிஸ்ரே, என் வாயிலிருந்து வார்த்தைகளே வரமாட்டேங்குது, எந்த விதமான ஒரு அதிர்வுமே கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா இத்தனை நேரமா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறவரு இதை கேட்ட உடனே அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கி ஒரு விதமான சத்தமும் இல்லை அவர்கிட்ட இருந்து, எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம அவ்வளவு அப்படியே ஸ்டன் ஆகி போறாரு. ஸ்தம்பித்தார்கள் சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த மாதிரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டு ஒரு வியப்புல வந்து அவர் அந்த மாதிரி இருக்காரு. அதை பார்த்த உடனே மகாபிரபு சொல்றாரு அவர்கிட்ட, பிரபு ககே, மகாபிரபு சொல்றாரு, பட்டாச்சாரியா நாகரா விஸ்மயா, இந்த மாதிரி ஒரு வியப்பு அடையாதே, பகவான் பக்தி பரம புருஷார்த்த ஹோய், நீ இந்த மாதிரி வியப்பு அடைய தேவையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா பகவானுக்கு நீ சேவகம் செய்ய வேண்டும். பகவானுக்கு வந்து நீ சேவகம் செய்யும் பொழுது அந்த மனித ஜீவராசியாக பிறந்ததினுடைய மிக உயர்ந்த ஒரு பண்பு, உயர்ந்த இயல்பு, உயர்ந்த லட்சியம் என்பது அதுதான். அதனால நீ இதை ஆச்சரியப்படுவதற்கு எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. அதாவது பகவான் வந்து எப்படின்னா ஒரு வைரக்கல் போல, அந்த வைரக்கல்ல வந்து எதன் மீது உரசினாலும் அந்த வைரத்தின் தன்மை மாறாது. இந்த டச் ஸ்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டச் ஸ்டோன் வந்துட்டு ஒரு இரும்போட சேர்ந்தா கூட அந்த இரும்பினுடைய குணத்தை அது எடுத்துக்கொள்ளாது, அந்த வைரத்திற்கான குணம் அப்படியே தான் இருக்கும். அது போல பகவான் வந்து எவ்வளவு இது பண்ணாலும் சரி, இந்த காரணமே இந்த 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 பிரச்சனை வர்றதுக்கு, இந்த டிஸ்கஷன் வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா. பகவானினுடைய அவதாரங்கள் அப்படி இருக்கும்போது அந்த அங்கங்கள் எல்லாமே அதே மாதிரி ஒரு உருவம், அதே மாதிரி ஒரு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது தானே ஆர்குமெண்ட்லயே ஸ்டார்ட் ஆச்சு 2 பேருக்குமே. சோ அதனால பகவான் இதை முடிக்கும் பொழுது, மகாபிரபு இதை முடிக்கும் போது இந்த 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டு இதை முடிக்கும் போது சொல்றாரு, இது போன்ற தன்மையுடையவர் பகவான். அவர் எந்த பொருளோடு சேர்ந்தாலும் எந்த பொருளோடு உரசினாலும் அவருடைய தன்மையானது மாறவே மாறாது அப்படின்னு சொன்ன உடனே சர்வமட்டாச்சாரியாருக்கு வந்து அவ்வளவு ஒரு குஷி ஆயிடுது. அவ்வளவு சந்தோஷத்துல வந்து அவர் மகாபிரபு மேல ஒரு 100 பாடல்கள், மகாபிரபுவை அந்த அளவுக்கு அந்த குளோரிபிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அவரை பெருமை பேசி அவருடைய அந்த அந்த இலக்கிய சாஸ்திர சமஸ்கிருத புலமையை வந்து அவர் அந்த பாடல்கள் மூலமாக மகாபிரபுவை வர்ணித்து அது போல அவர் காட்டும் பொழுது, பாடும்பொழுது இங்க வந்து சர்வமட்டாச்சாரியாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய முழு உருவத்தையும் காண்பிக்கிறார். தட் 4-handed ஃபார்ம் காட்டப்படுகிறது அவருக்கு. பகவான் கிருஷ்ணருடைய அந்த முழுமையான ஒரு நாராயண அவதாரத்தினுடைய அந்த முழு உருவத்தையும் வந்து சர்வமட்டாச்சாரிக்கு தரிசனம் தரப்படுகிறது. சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து இந்த சம்பாஷணை மூலமாக மகாபிரபு அவர்கள் ஒரு அருவவாதியை உருவவாதியாக, இம்பர்சனலிஸ்ட வந்து பர்சனலிஸ்ட், அதாவது ஒரு பக்தனாக, ஒரு டிவோட்டியாக மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மை. இதை பார்த்த உடனே கோபிநாத் ஆச்சாரியா, முகுந்த தத்தாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, மகாபிரபு வந்து இந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அருவவாதியை வந்து அந்த அளவுக்கு பேரும் புகழும் ஆக இருந்திருக்காரு. ஜெகநாத்புரியில வந்து சர்வமட்டாச்சாரியா வந்து அந்த
ஆன்மீக உலகத்தில் வந்து அந்த அளவுக்கு பிரபலம் அடைந்தவர். அவரை வந்து நீங்க மாத்திட்டு நம்மளுடைய ஒரு இயக்கத்துக்கு, அதாவது நம்ம இயக்கம் கிடையாது, அந்த உண்மையான ஒரு ஞானம் வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஸோ நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களும் எப்படி வந்து மகாபிரபு அவர்கள் இந்த ஒரே ஒரு பாஸ்ட் டைம் நம்ம பார்த்துட்டு அவ்வளவு ஒரு வியப்பா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்தாபன ஆச்சாரியர் எந்த அளவுக்கு எவ்வளவு பேரை அவர் மாத்தியிருக்காரு. அவர் வந்து முதல்ல வெளிநாட்டு பயணம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்காக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரிலிஜனை பத்தி ஏபிசிடி கூட தெரியாது. இந்த கிறிஸ்டியனா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த 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 கிறிஸ்துவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள போதனைகள், அவர்களுடைய தத்துவத்தை பத்தி கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்களை எல்லாமே வந்து நம்ம ஒரு வைணவ சமயத்தினுடைய தத்துவங்களை எல்லாமே எந்த அளவுக்கு அவருக்கு வந்து புரிய வச்சிருப்பாரு. புரிய வச்சுட்டு அதன் பிறகு அவர்கள் வந்து எந்த அளவிற்கு அவர்களுடைய ஈடுபாடு, அவ்வளவு அருமையான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இந்த இயக்கத்தில் வந்த நமக்கும் வந்து இந்த பெரும் பங்கு நமக்கும் இருக்கின்றது. சைத்தன்ய மகாபிரபு சும்மா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக கேட்கிற டாபிக் கிடையாது இது. அவர் வந்து எந்த அளவுக்கு ஆணித்தரமாக அந்த பகவானை பற்றிய அந்த உயர்ந்த ஒரு கொள்கை தத்துவத்தை வந்து அவருக்கு புரிய வைத்தாரோ, அது போல நம்ம வந்து இந்த இயக்கத்துக்கு வந்து உண்மையாகவே நாம் தொண்டு செய்ய வேண்டும். அதுவும் இந்த கலியுகத்துல வந்து எவ்வளவு கீழ்த்தரமான நிலைகளில் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பங்கை வந்து பகவானுக்காக இல்லைன்னா கூட நம்முடைய குருமார்களுக்காக, நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியர்களுக்காக, நம்முடைய ஸ்தாபன ஆச்சாரியர்களுக்காக நாம் தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக நம்ம இந்த ஒரு பாஸ்ட் டைம்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்மளால முடிந்த அளவு முயற்சி நாம் செய்ய வேண்டும். இதுக்கப்புறமா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இந்த பேச்சு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் பொழுது, அப்போ சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து சர்வ பட்டாச்சாரியா வந்து இப்ப கம்ப்ளீட்டா மாறிட்டு அவர் அந்த இது சொல்றாரு. பகவானை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு இல்லையா, பகவானுடைய பக்தி அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கும் பொழுது கூட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்ட்டு மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, ஆத்மாராம பர்யந்தே கரே ஈஸ்வர பஜனா ஒய்ச்சே அச்சிந்திய பகவானேரே குணகணா. அதை முடிக்கும் போது ஃபைனலா அவருக்கு வந்து பகவானை பற்றி அந்த சிறப்பு, பகவானுக்கு நீ தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்றாரு, ஆத்மாராம பரையந்தே கரே ஈஸ்வர பஜனா. ஆத்மாராமனாக இருக்கக்கூடியவர்கள் கூட, ஆத்மாராமன் என்றால் என்ன அப்படின்னா சர்வமும் தெரிந்து விட்டது, பகவான் அப்பத்தி முழுமையாக எல்லாமே தெரிஞ்சிட்டு இந்த பௌதிக உலகத்தில் பந்தத்தில் இருந்து தன்னை முழுமையாக வெளியேற்றி இருந்தாலும் கூட அந்த பகவானுக்கு சேவகம் செய்ய வேண்டும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய தொடர்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அளக்க முடியாத அவருடைய ஆற்றலை மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருப்பவர்கள் ஆத்மாராமன் அப்படிங்கிறவங்க. அதுதான் சொல்றாரு, ஆத்மாராம பரையந்தே கரே ஈஸ்வர பஜனா. அந்த நிலையில் இருந்தாலும் கூட அவர்கள் பகவான் ஈஸ்வரனுக்கு, அதாவது பரம்பொருள் மீது எப்போதுமே சிந்தனையில் இருப்பார்கள். அவரை பற்றிய பாடல்களை பாடுவார்கள், பகவானினுடைய குணங்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொன்ன உடனே மகாபிரபு கிட்ட வந்து அவர் கெஞ்சுறாரு, சுனி பட்டாச்சாரியா கஹே சுனா மகஷ்ய ஏ ஸ்லோகேர அர்த்த சுனிதே வாஞ்சா ஹோய். இந்த ஆத்மாராமான்னு நீ ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த ஆத்மாராமா, அதை பத்தி நான் ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. நீங்க தயவு செஞ்சு எனக்கு அதை பத்தி ஒரு விளக்கம் நீங்க சரிங்களா, என்னுடைய ரொம்ப பெரிய ஆசையா இருக்கு, எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படிங்கிறார். பகவானை பத்தி, அதாவது அந்த ஆத்மாராமர்கள் எப்படி பகவானுக்கு சேவகம் செய்ய எல்லாத்தையும் துறந்து, பௌதிக இச்சைகள் எந்த இதுவுமே கிடையாது, அந்த மகாத்மா நிலையை விட ஒரு உயர்ந்த நிலை என்னவோ அந்த நிலையில் இருப்பவர்கள் ஆத்மாராமர்கள் அப்படிங்கிறது. அவங்களுக்கெல்லாம் கூட அந்த ஒரு சின்ன ஒரு சலிப்பு ஏற்படவில்லை, பகவானுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு. அவங்க வந்து they have reached the perfect stage. அந்த பிரேமை நிலையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்காங்க. அவங்க சுத்த சத்துவான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் பொசிஷன்ல இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த பகவானை பற்றி பேச வேண்டும், அவருக்கு சேவகம் செய்ய வேண்டும், எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட்
சாரி. சோ பகவானை, அந்த ஆத்மாராமரை பற்றி அவர் கூறிய பிறகு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆசை வந்து மகாபிரபு கிட்ட கேட்கிறாரு, அதை பத்தி நீங்க எனக்கு விளக்குறீங்களா அப்படின்னு. அதுக்கு மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, பிரபு கஹே துமிகா அர்த்தகரா தஹா ஆகே சுனி பச்சே ஆமி கரிபா அர்த்தோ ஏபோ கிச்சு ஜானி. அதாவது மகாபிரபு அவரை பார்த்து சொல்றாரு, சரி நீ ஆத்மாராம பத்தி நீ கேட்கிற இல்லையா, உனக்கு என்ன தெரியும், அதை பத்தி நீ ஏதாவது சொல்றியா அப்படிங்கிறாரு. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஆத்மாராம்? நீ வந்து ஒரு பெரிய பண்டிதன், நீ வந்து நிறைய தத்துவங்கள் இலக்கியங்கள்ல நீ படிச்சிருக்க. அப்படி இருக்கக்கூடிய உனக்கு வாட் டு யூ நோ அபவுட் ஆத்மாராம்? துமிக்கு அர்த்தக்கரா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க அதை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்றியா அப்படிங்கிறாரு. ஸோ இங்கிருந்து தான் ஆக்சுவலா ஆத்மாராமனுடைய அந்த சம்பாஷணை அப்படிங்கிறது இங்கிருந்து தான் ஆக்சுவலா துவங்குகிறது. எதனால துவங்குகிறது என்றால், மகாபிரபு அதை பற்றி விளக்கம் கூறிய போது அவருக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல். ஸோ உடனே சர்வமட்டாச்சாரி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் அதை பத்தி நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம அதெல்லாம் நம்ம டீப்பா போல, நம்ம வந்து மகாபிரபு இதுக்கான அர்த்தம் என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு பதங்களுக்கும் அவர் பேசும்பொழுது ஆத்மாராமாவை வந்து 9 வகையான அர்த்தங்களில் அவர் அதற்கு விளக்கம் தருகிறார். இவன் சைத்தன்ய சரிதாமரில் கூட ஃபுல் டீடைல்ஸ் வந்து அவர் எப்படி விளக்குறாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மகாபிரபு ஆத்மாராம வருஷத்துக்கு எப்படி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அதன் பிறகு சனாதன கோஸ்வாமி கிட்ட பேசும்பொழுதும் இந்த ஆத்மாராமரை பற்றிய ஒரு சம்பாஷணை அவரிடமும் தொடர்கிறது. நம்ம இதை ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணிடலாம் இன்னைக்கு. இந்த ஆத்மாராம வருஷ பத்தி நம்ம பேசும்போது எசன்ஸ் என்ன பேசுறாரு அப்படிங்கிற எசன்ஸ் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம். அவர் சொல்லி முடிச்சிடுறாரு, 9 வகையான விளக்கங்கள் கூறுகிறார். எனக்கு இதுதான் தெரியும், இதுதான் நான் என்னுடைய புரிதல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதன் பிறகு மகாபிரபு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு வைஷ்ணவர்களுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா பாராட்டுதல். இங்க வந்து ரொம்ப அழகா வந்து மகாபிரபு வந்து சர்வமட்டாச்சாரி ரொம்ப பாராட்டுறாரு. கிந்து துமி அர்த்த கொயிலே பாண்டித்ய பிரதிபயா இதவாயி ஸ்லோகே அச்சே ஆரோ அபிப்பிராய. கிந்து துமி அர்த்த கைலே பாண்டித்ய பிரதி அபயா. பாண்டித்ய அபயா மீன்ஸ் உன்னுடைய அந்த ஸ்காலர்லி நாலேஜ் யூ ஹவ் எக்ஸிபிட்டட். உன்னுடைய அந்த இலக்கிய அறிவு, இலக்கிய ஞானம் எல்லாமே நீ வந்து எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி நீ விளக்க ஆரம்பிச்சிருக்க. அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு நீ சொன்னது. ஆனாலும் கூட இதற்கு இன்னும் வேறு விதங்களில் கூட விளக்கம் தர முடியும். ஆரோ அபிப்பிராயா, அபிப்பிராயா. ஆரோ அபிப்பிராயா மீன்ஸ், ஆரோ மீன்ஸ் டிஃபரண்ட் மீனிங். வேறு உதாரணங்கள், வேறு பொருளுரைகள். அபிப்பிராயா அப்படின்னா பொருளுரை, வேறு பொருளுரையும் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இன்னுமா அதிகமாக அவர் விளக்கு. அவனை வந்து ஒரு பிரகஸ்பதி ஸ்தானத்தில் வைத்து சர்வமட்டாச்சாரிய சொல்ற, நீ பிரகஸ்பதி போல மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கிறாய், நீ நல்லா நீ பண்ணின எல்லாமே, இருந்தாலும் இதற்கு மேலேயும் பல்வேறு விளக்கங்கள் தர முடியும் சொல்லிட்டு மகாபிரபு விளக்கம் கூடும்போது என்ன பண்றாரு அப்படின்னா 18 வகையான விளக்கங்கள் தர ஆரம்பிக்கிறார். இவர் வந்து 9 தான் கொடுத்தாரு அப்படின்னா மகாபிரபு கொடுத்தது 18 விளக்கங்கள். அந்த 18 விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது சர்வமட்டாச்சாரியா யூஸ் பண்ண 9 விளக்கங்களை அவர் டச் பண்ணவே இல்லை. அப்படின்னா டோட்டலா 27 மீனிங்ஸ். அந்த ஆத்மாராமா அந்த வருஷத்துக்கு நம்ம படிக்க போற இந்த வருஷத்துக்கு 27 வகையான மீனிங். 9 வந்து சர்வமட்டாச்சாரியா கூறியிருக்கார். மகாபிரபு அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அவர் விளக்கம் தரும் பொழுது அதுக்கு வந்து 18 வகையான விளக்கங்கள் தருகிறார். இந்த 18 வகையான விளக்கங்கள் தருவதும் இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தைக்கு விளக்கம் தரும்போதும் அந்த முடிவில் ஆத்மாராம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கரெக்டா லிங்க் ஆகிற மாதிரி, அந்த ஆத்மாராம் அப்படிங்கிற என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆத்மாராம்ங்கிற வார்த்தையை அதோட இணைத்து அந்த அளவுக்கு ஸ்காலர்லியா he has clarified this, he has given explanation for this particular verse. இதுல வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா, ஆத்மா ராமா அது ஒரு வார்த்தை, ச
முனையா நிர்கிரந்தா அபி உருக்ரமா குர்வந்தி அஹைத்துகம் பக்திம் இதம் பூத குணா ஹரி. இந்த வார்த்தைகள், இத்தனை வார்த்தைகளுக்கும் தனித்தனியாக 18 வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு 11 வார்த்தைகள் மொத்தம். இந்த 11 வார்த்தைகளுக்கும் தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் 18 மீனிங் அவர் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. கொடுக்கறது இல்லாம ஒவ்வொரு வார்த்தை முடியும் போதும் ஆத்மாராமா 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 அப்படிங்கிற மாதிரி முடிகிற மாதிரி, அந்த மீனிங் வர்ற மாதிரி அவர் முடிக்கிறார். ஸோ இதுல இருந்து அவருடைய புலமை எந்த அளவிற்கு அருமையான ஒரு புலமை, எந்த அளவிற்கு அதுக்கு விளக்கம் தர முடியும், சமஸ்கிருதத்துல எந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு விளக்கம் இருக்கிறது அப்படின்னா ஒன்லி சான்ஸ்கிரிட் ஸ்காலரால தான் இது முடியும். சான்ஸ்கிரிட்ல பிஹெச்டிக்கு மேல, பிஹெச்டி அப்படின்னால ஒரு டாக்டரேட் அப்படிமோ இல்லையா, அந்த பிஹெச்டிக்கும் மேல ஏதாச்சும் இருந்தா தான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு மீனிங். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது தமிழ் இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல அந்த சப்தத்தை வைத்து, ஹிந்தியில பார்க்கும்போது அந்த சப்தத்தை வைத்து ஒரு சில பதங்களுக்கு மாற்று கருத்துக்கள் ஏற்படும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கெல்லாம் we are all having a very limited exposure to such knowledge. ஆனா இங்க சமஸ்கிருதத்துல ஒவ்வொரு வார்த்தைக்குமே எந்த அளவிற்கு விளக்கம் தர முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு ஒரு சம்பாஷணை இது. ஸோ இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கலாம். இந்த ஸ்லோகமும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கலாம் இப்போ. ஆத்மா ராமஸ்ச முனையோ நிர்கிரந்த அபி உருக்ரமே குர்வந்தி அஹைதுஹிம் பக்திம் இதம் பூதா குணோ ஹரி. ஆத்மா ராமஸ்ச முனையோ நிர்கிரந்த அபி உருக்ரமே குர்வந்தி அஹைதுஹிம் பக்திம் இதம் பூதா குணோ ஹரி. படிங்க பார்க்கலாம், 2-3 பேர் படிங்க பார்க்கலாம். ஆத்மா ராமஸ்ட முனையோ நிர்கிரந்த அபி உருக்ரமே குர்வந்தி அஹைதுகிம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஆத்மராமஸ்ச முனையோ நிர்கரந்த அபி உருக்ரமே குர்வந்தி அஹை துகிம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மா. हरे कृष्ण प्रभु. सूत उवाच आत्मा रामस्य मुनयो निर्बन्धाः विवृक्रमे कुर्वन्ति हेतुकीं भक्तिम् इतं भूतगुणे हरेः. படிக்கிறா? படிங்க. வேற யார் படிக்கல? வேற யாரும் படிக்கலையா? படிங்க. ஆத்மா ராமாஷா முனையோ நிர்கிரந்த அபி உருக்ரமே குர்வந்தி அஹைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஓகே. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. நான் படிக்கிட்டேன் மாதாஜி. படிங்க படிங்க. சூத உவாச்ச ஆத்மா ராமஸ்ச முனையோ நிர்கிரந்த அபி உருக்ரமே குர்வந்தி அஹைதுஹு பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே. சூத்த வாச்சம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இது ஆக்சுவலா நம்ம இந்த சம்பாஷணைகள் நம்ம பாக்குறோம்ல, இந்த ஒரு பர்டிகுலர் பாஸ்ட் டைம் எங்க எக்ஸ்பிளனேஷன் நடந்திருக்கு அப்படின்னா பாகவதத்துல பார்க்கும்போது சூத்த கோஸ்வாமி நைமிசாரண்யத்துல இந்த சாதுக்களுக்கு, சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜா எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நம்ம அப்பயே நம்ம பார்த்தோம் ஒரு 2-3 வாரம், நாட் 2-3 வாரம். இந்த பிகினிங் நம்ம இந்த சம்பாஷணையை பத்தி பேசும்போது பாகவதம் எப்படி பல்வேறு இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஸோ சூத்தோ வாச்சா அப்படின்னு எதனால பாகவத்துல ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஸ்லோகம் அப்படின்னா, சூத்த வாச்சா நைமிசாரண்யத்தில் இந்த விளக்கமானது இது தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அதனுடைய புரிதல். இப்ப சைத்தன்ய மகாபிரபு சர்வ பட்டாச்சாரியா வரும்போது அந்த சூத்த வாச்சா அதெல்லாம் வராது. நீங்க சைத்தன்ய சரிதாமிரதால போய் நீங்க டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா அங்க அந்த மாதிரி வெர்சஸ் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம பாகவத்ல இருந்து படிக்கிறதால அந்த மாதிரி. எஸ் சாரி பிரபு, நான் பாகவதத்தை பார்த்தா வாசிச்சனால அதை வாசிச்சிட்டேன் பிரபு. நோ ப்ராப்ளம், தப்பே இல்லை மாதாஜி. தாராளமா நீங்க வாசிச்சது நல்லதா போச்சு. நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சூத்த வாச்சான் ஏன் அந்த இடத்துல வருது, ஏன் சுகோ வாச்சான் ஏன் வரல அப்படின்னு யாராவது கேட்கலாம். இல்லைன்னா ஏன்
மகாபிரபு வாட்சோன்னு ஏன் வரலன்னு யாராவது சொல்லலாம் இல்லையா? ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து பாகவத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இங்கே சைத்தன்ய சரிதாமிரதால வந்து இப்படி இருக்கு நமக்கு. ஸோ இதனுடைய ஆக்சுவல் மீனிங் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆத்மா ராமஸ்ச முனையோ, அதாவது ஆத்மராமர்கள் அப்படின்னா ஆன்மீக ஆத்மாவில் இன்பம் கொண்டவர்கள். ஆன்மீக ஆத்மா அப்படின்னா அவங்க பார்க்கறது எல்லாமே பகவான் தான் பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறது, செய்யறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே பகவான் தான். அந்த ஆத்மாவானது அந்த பகவானோடு இணைந்து விட்டா மாதிரி தான். பரமாத்மா ஜீவாத்மா நம்ம சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள் எல்லாமே அந்த பகவானை ஒன்றிய செயல்களாகத்தான் இருக்கும். அதுல வந்து இன்பம் காண்பவர்கள், அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றோம்ல, அந்த தன்னுணர்வு பாதைன்னு சொல்றோம்ல, அதை வந்து முழுமையாக அடைந்தவர்கள், முழுமையாக அதை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள். செல்ஃப் ரியலைஸ்டு மீன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ அந்த நிலையில் இருப்பவர்கள், பௌதீக பந்தத்திலிருந்து முழுமையாக விடுபட்டவர்கள். அவங்க வந்து நம்மள மாதிரியே வீட்டில தான் இருப்பாங்க, நம்மள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. இருந்தாலும் அதுல வந்து எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. நம்ம வந்து ஒரு சாதாரண ஆளு காலையில ட்ரெஸ் போட்டோன்னா, ஓ என் சட்டை கசங்கி இருக்கு, என் புடவை கசங்கி இருக்கு, அதை அயன் பண்ணிட்டு போட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாதிப்பு. ஜடபரத முனி ரகுகணால பார்க்கும்போது ஜடபரத முனியை வர்ணிக்கிறது எப்படி அப்படின்னா, அவனை பார்க்கறதுக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்குமா உடம்பு. காரணம் என்னன்னா, தலையில எண்ணெய் வச்சுக்காம, குளிக்காம, மண்ணுல போட்டு புரண்டு, உடம்பு எல்லாமே அவ்வளவு அழுக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்த ரகுகுணனுக்கு ஜடபரத முனி பெரிய போதனையை வழங்குகிறார். உள்ளுக்குள்ள வந்து அந்த ஆத்மாவானது அவ்வளவு பரிசுத்தம், அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கவருக்கு. அந்த மாதிரி நிலைதான் இந்த தன்னுணர்வு பாதையில் இருப்பவர்கள். அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு இருந்தாலும் கூட அந்த பரமபுருஷ பகவானுக்கு அந்த கலப்படமற்ற பக்தி தொண்டு, அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்வாதி அது சொல்றோம் இல்லையா, பகவானுக்காக செய்யக்கூடிய அந்த பக்தி, பகவானுக்கு பிரியம் தரக்கூடிய அந்த பக்தி. சோ அந்த மாதிரி கலப்படமற்ற தூய பக்தி தொண்டு செய்பவர்கள், அவங்களுக்கு கூட அந்த பகவானினுடைய உன்னத ஹையஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. அவர்கள் கூட அது போல முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கூட அவர்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை பெற்றவர். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உன்னதமான குணம். சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, முக்தி அடைந்த ஆத்மாக்கள் கூட, முக்தி அடைந்ததுன்னா மரணம் அடைந்தவர்கள் கிடையாது, இந்த பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி அடைந்தவர்கள், ஜீவன் முக்தி நம்ம சொல்றோம்ல, அந்த முக்தி அடைந்த ஆத்மாக்கள் கூட பகவானுக்கு சேவகம் செய்யும் பொழுது, ஒரு பக்தனாக பகவானுக்கு சேவகம் செய்யும் பொழுது அதில் அடையக்கூடிய ஆனந்தம் அவ்வளவு அதிகமான ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு. சோ அந்த ஆத்மா ராமா, அதை பற்றித்தான் அவர் வந்து இந்த வர்ஸ்ல வந்து இதனுடைய ஒரு ஜெனரல் மீனிங் நம்ம பார்த்தோம். மகாபிரபு அவர்கள் வேர்ட் டு வேர்ட் வந்து அதுக்கு மீனிங் கொடுக்கிறார். சோ இது சைத்தன்ய சரிதாமிரத்துல பார்க்கும்பொழுது இதை வந்து 2 வாட்டி மகாபிரபு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சனாதன கோஸ்வாமி நம்ம அந்த செஷனுக்கு வரும்போது அவரை பத்தி நம்ம நிறைய பேசிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சனாதன கோஸ்வாமி வந்து மகாபிரபுவை பார்க்கும் பொழுது அவரை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீங்க வந்து சர்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் இந்த ஆத்மாராமா அதற்கான ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அதை நான் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா ஆசைப்பட்டாரோ அதே போல சனாதன கோஸ்வாமியும் சொல்கிறார். இத்தனைக்கும் 2 பேரும் கண்டெம்பரரிஸ் தான், 2 பேருமே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து பூரியில இருந்தாரு, அதன் பிறகு சனாதன கோஸ்வாமி வந்து நவத்வீபத்தில இருந்து அவர் பெரிய பொறுப்பில் இருந்தவர். அந்த பொறுப்பை துறந்து பகவானை வந்து மகாபிரபுவை வந்து விருந்தாவனத்துல பார்க்கும்போது அந்த லீலைகள் நம்ம ஃபுல்லா படிக்கும்போது நம்மளுக்கு புரியும். சோ சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், ஆனா 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். சோ அந்த நியூஸ் அவருக்கு தெரிஞ்சு மகாபிரபு கிட்ட வந்து அவர் கேட்கிறார். சோ இத வந்து அந்த அளவுக்கு ஒரு அழகாக அந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதும் பொழுது விருந்தாவனேஸ்வர தாக்கூரர் வந்து அழகா அதுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பாடல். ஸோ அந்த பிரார்த்தனை பாடலை நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த பிரார்த்தனை பாடலை நாம் பாடிவிட்டு பகவானிடம் தஞ்சம் புகுந்து அவரிடம் நாம் அடைக்கலம் அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிய பிறகு அந்த சம்பாஷணை, அவங்க 2 பேருக்கு நடந்த சம்பாஷணையை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வந்தே அனந்த அத்புத ஐஸ்வர்யம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபும் நீச்சோ அபி யத் பிரசாதத் ஸ்யாத் பக்தி சாஸ்திர பிரவர்த்தகா
वंदे अनंत अद्भुतैश्वर्यं श्री चैतन्य महाप्रभुं निचो अपि यत् प्रसादात् स्यात् भक्ति शास्त्र प्रवर्तः। वंदे अनंत अद्भुतैश्वर्यं श्री चैतन्य महाप्रभुं निचो अपि यत् प्रसादात् स्यात् भक्ति शास्त्र प्रवर्तकः। படிக்கிறீங்களா ராதம்? हरे कृष्णा प्रभु जी। இது நான் அம்சம் वन्दे படிக்கிறேன். अनन्ताद्भुतैश्वर्यं श्री चैतन्य महाप्रभुं नीचो अपि यत् प्रसादात् स्यात् भक्ति शास्त्र प्रवर्तकः। Very good. वन्दे अनन्त अद्भुतैश्वर्यं श्री चैतन्य महाप्रभुं निको अपि यत् प्रसादात् स्यात् भक्तिशास्त्र प्रवर्तकः। वन्दे अनन्त अद्भुतैश्वर्यं श्री चैतन्य महाप्रभुं नीचोऽपि यत् प्रसादात् स्यात् भक्ति शास्त्र प्रवर्तकः। பிரபு வந்து ஸ்லோகா போட்டிருக்காரு நம்மள குரூப்ல. யாராவது படிக்கிறீங்களோ படிங்க. ஸ்லோகா இருக்கு, எடுத்து படிங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விருந்தாவனேஸ்வரர் வந்து எப்படி அந்த லீலையை பற்றி அவர் எழுதுறார், தொகுத்து வழங்கியவர் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அவர் வந்து இந்த சனாதன கோஸ்வாமி, சர்வ பட்டாச்சாரியா, இந்த ஆத்மாராமா வருஷ நடந்த அந்த ஒரு சம்பாஷணை வந்து அவர் தொகுத்து வழங்குவதற்கு முன்பு அவர் பகவானை பற்றி இந்த மாதிரி ஒரு புகழ்கிறார், அவரிடம் பிரார்த்தனை செய்து அளவற்ற அற்புதமான ஐஸ்வர்யங்களை கொண்ட மகாபிரபு. வந்தே அனந்த அத்புத ஐஸ்வர்யம். வந்தே, அவருக்கு என்னுடைய வணக்கம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஐஸ்வர்யங்கள், அளவற்ற, கணக்கில் அடங்க முடியாத, கணக்கிட முடியாத, நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான ஐஸ்வர்யங்கள். ஐஸ்வர்யங்கள்லாம் பணம் காசுலாம் சொல்லல, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த தன்மை, அந்த மாதிரி ஒரு தத்துவங்களை விளக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அவருக்கு வந்து என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை நான் கூறுகிறேன். சைத்தன்ய மகாபிரபு வந்தே, யாருக்கு? சைத்தன்ய மகாபிரபுவிற்கு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கருணையினால் நிச்சே அப்பி யத் பிரசாதத் ஸ்யாத் பக்தி சாஸ்திர பிரவர்த்தகா, அது போன்ற அவருடைய கருணையினால் மிகவும் கீழ் நிலையில் உள்ள மனிதர்களால் கூட பக்தி தொண்டு அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானத்தை அனைவருக்கும் பரப்ப முடியும். சோ சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இல்லாம நம்மளால வந்து இந்த பக்தி பற்றி, பகவானை பற்றி பிறரிடம் விளக்க முடியாது. சோ அவருடைய கருணை நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஸோ சனாதன கோஸ்வாமி வந்து மகாபிரபு கால்களில் விழுந்து, எப்படி வந்து சர்வ பட்டாச்சாரியா வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு, எனக்கு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, அந்த மாதிரி அவருடைய கால்களில் விழுந்து கேட்கும் போது மகாபிரபு சொல்றாராம், நான் வந்து சர்வ பட்டாச்சாரியா கிட்ட வந்து நான் என்ன பேசினேங்கிறது தெரியல. நம்ம இப்ப இது ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இங்க வந்து விளக்கங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகம் எழுதும் போதே, அவர் எழுதும் போதே இன்டென்ஷனலி he must have done that. அவ்வளவு விளக்கங்கள் கொடுக்காம இங்க வந்து அதிக அளவில் அதற்கான விளக்கங்கள் வந்து இந்த ஒரு சம்பாஷணையில் வந்து சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம அதனால கொஞ்சம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கிருந்து எல்லாமே பிக்கப் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ அதனால நான் ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சர்வ பட்டாச்சாரிட்ட பேசுனது வந்து என்ன, இங்க எப்படி அது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பேசும்போது மகாபிரபு சொல்றா, நான் சனாதன கோஸ்வாமி கிட்ட நான் வந்து என்ன பேசினேன் அப்படிங்கிறது என் மைண்ட்ல ஞாபகமே இல்லை. உன்னுடைய ஒரு சங்கமத்தினால் எப்படி வந்து ஒரு வைஷ்ணவர்களுடைய ஒரு உயர்ந்த குணத்தை வந்து மகாபிரபு ஒவ்வொரு தருணத்திலும் நிரூபிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பாஷணையும் ஒரு உதாரணம். அவர் சொல்றார், நான் சனாதன கோஸ்வாமி பார்த்து, வித் யுவர் அசோசியேஷன், உன்னுடைய சங்கமம் கிடைத்ததினால் நான் வந்து நிச்சயமாக அங்க கூறியதை அனைத்தையுமே உன்னிடம் என்னால் கூற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, உன்னுடைய கருணையினால் அப்படிங்கிறாரு. சோ அங்க வந்து இஸ் குளோரிஃபைங் இஸ் டிவோட்டிஸ். எப்படி வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே அவர்களுடைய புகழைத்தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விருப்பம். பீஷ்ம பிதாமா வந்து அந்த அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் போது யுதிஷ்டருக்கு வந்து அரசாணை செய்யணுங்கிற ஒரு ஆசையே வரல.
அங்க வந்து யுதிஷ்ட மகாராஜாவை அழைத்து கொண்டு அந்த யுத்த களத்திற்கு செல்கிறார். அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற பீஷ்ம பிதாமாவை பார்த்து அவருடைய வாயின் மூலமாக அந்த முழுமையான ஒரு என்ன சொல்றது, பொலிட்டிக்கல் அட்வைஸ் தராரு, அரசியல் சாசன அறிவுரை வழங்கப்படுகிறது. தேர் பீஷ்ம பிதாமா இஸ் கெட்டிங் குளோரிஃபைட். அது போல இங்க மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர், எல்லாருக்குமே அவரு தான் மாஸ்டர். அவரு சொல்றாரு, நான் என்ன சொன்னேன்னு என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல, ஆனா உன்னுடைய ஒரு சங்கமத்தினால் என்னெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதோ அதெல்லாம் நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. சோ இந்த 11 வார்த்தைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆத்மராமா ச முனையக நிர்கிரந்தா அபி உருக்கிரமே குர்வந்தி அஹைதுஹி பக்திம் இதவம் பூதா ஹரி. இதுல வந்து முதல் ஆத்மாராமா அப்படிங்கும்போது ஆத்மா அந்த ஒரு வார்த்தைக்கு என்னென்ன விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு என்னென்ன விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறால், ஆத்மா என்றால் பகவான், உடல், மனம், முயற்சி, புத்திசாலித்தனம், நம்பிக்கை, இயல்பு. சோ இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பதங்கள், இவ்வளவு அர்த்தங்கள், இது எல்லாமே தரப்பட்டிருக்கிறது. சோ இதில் யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்களோ, இந்த அறிவை வளர்த்து கொள்ள பகவானிடம் அறிவை வளர்த்து கொள்பவர்கள், உடல் மீது, இங்க வந்து உடல் அப்படிங்கும்போது நாட் த பிசிக்கல் பாடி, அந்த அந்த ஒரு ஜீவராசி, அந்த மனம், அந்த முயற்சியின் மீது, அந்த புத்திசாலித்தனத்தின் மீது, அந்த நம்பிக்கையின் மீது, அந்த இயல்பின் மீது, இது எல்லாமே நம்ம வந்து பக்தி ரிலேட்டடா தான் நம்ம எடுக்கணும். இதை வந்து ஒரு பௌதிக கண்ணோட்டத்தோடு இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த இது நமக்கு புரியவே புரியாது. இந்த 7 விஷயங்கள் மீது எவன் ஒருவன் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்கிறானோ, அதுல எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறானோ, ஆஸ் பர் தி சாஸ்திரிக் இன்ஜங்ஷன்ஸ், வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல படிச்சு தெரிஞ்சு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவன்தான் ஆத்மாராமன். இது இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் given by மகாபிரபு. சோ பல்வேறு வகையான ஆத்மாராமர்கள், பல்வேறு வகையான ஆத்மாராமர்களை பற்றியும் விளக்கப்படுகிறது. இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் ஞானிகள் சொல்றோம் இல்லையா, அந்த ஞானிகள், பக்தர்கள், புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்பவர்கள், கர்மத்தின் மேல், அந்த மாதிரி பல்வேறு வகையான விதங்களில் இந்த ஆத்மாராமர்களை பற்றி விளக்கம் தரப்படுகிறது. ஆத்மாராம ச முனையோ, முனையோ அப்படிங்கும்போது இங்க முனையோக்கு என்னெல்லாம் ஒரு விளக்கம் தர முடியும் நம்மால் அப்படின்னா, சிந்தனை உள்ளவர்கள். சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னா, அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, பௌதிக கண்ணோட்டத்தோடு இதனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்க்கவே கூடாது. சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னா, ஒரு கார்மிக் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று பண்றாங்க, ஒரு லௌகீக சிந்தனையோடு ஏதேனும் செயல்களை செய்யும் பொழுது அதை பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பேங்க்ல நிறைய பணம் வரணும், நிறைய பணம் வரணும், நான் என்ன பண்ணுவேன், போய் திருடலாமா, இல்லைன்னா கொள்ளை அடிக்கலாமா, தட் இஸ் ஆல்சோ எ சிந்தனை, முனையோ. அதுக்கும் அதே அர்த்தம் அதுக்கும் வரும். ஆனா இங்க வந்து ஆன்மீகத்தில் who is always thinking about the supreme lord, பகவானை பற்றிய சிந்தனையிலே இருப்பவர்கள், அவர்களுக்கு வந்து அந்த முனையோ, முனிதான் முனையோ. இந்த சமஸ்கிருத வார்த்தையை வந்து ஒவ்வொரு வார்த்தையோடு வார்த்தை இணையும் பொழுது அது எப்படி வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அந்த இலக்கணம், அதற்காக அது அதனுடைய மரபு மாறுகிறது. இங்கு அந்த வார்த்தையினுடைய மரபு மாற்றப்படுகிறது. முனையோ அப்படின்னா சிந்தனை உள்ளவர்கள். அதே போல இன்னொரு அர்த்தம் வந்து மௌனமானவர்கள். மௌனமானவர்கள் அப்படின்னா, ஒரு இறந்த உடலை வந்து அடக்கம் செய்த பிறகு ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்குமா அந்த பாடியில இருந்து? ஒண்ணுமே இருக்காது. சோ அந்த மாதிரி இந்த முனி அப்படிங்கும்போது மௌனமானவர்கள் அப்படின்னா, எதுக்குமே கலங்காதவங்க, எதை பத்தியுமே எந்த விதமான பாதிப்புக்குமே வந்து அவங்க கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது. தே டோன்ட் பாதர், எதை பத்தியுமே கவலைப்படாதவர்கள். இது எனக்கு நடக்கல, இது என்னுடைய உடலுக்கு நடக்கக்கூடியதுதான், அதை பத்தி எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வர்றவங்க தான் இந்த முனையோ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம். அதே மாதிரி துறவிகள், we know that saints, sages, renounced order persons நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கும் வந்து இந்த வார்த்தையினுடைய பதமானது விளக்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னொன்னு வந்து விடாப்பிடினா அந்த முயற்சி செய்கிறாள் சொல்லுங்க, அந்த விடாப்பிடியான ஒரு முயற்சி, இதுதான் நான் பண்ணணும், இந்த பக்தியில நான் பண்ணும்போது இந்த மாதிரி பக்தி தான் எனக்கு, எந்த அளவுக்கு வந்து ஒரு சோதனைகள் வந்தாலும் சரி, இடர்பாடுகள் வந்தாலும் சரி,
முயற்சி, விடாப்பிடியாக அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள்னு சொல்றோம் இல்லையா, அதற்கும் முனையோ. ஆன்மீக குருக்கள், தத்துவவாதிகள், இலக்கிய அதாவது ஆன்மீக இலக்கிய தத்துவவாதிகள், துறவிகள், இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வார்த்தையானது பொருந்தும். இதை வச்சுட்டு ஆத்மாராமாவை ஒரு லிங்க் பண்றாரு மகாபிரபு. ஆத்மாராமா அப்படின்னா நம்ம அந்த ஒரு மீனிங் நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா. எந்த நிலையில் போனாலும் சரி, அதாவது எல்லா இன்பத்திலிருந்து வெளியேறி பௌதிக இன்பத்திலிருந்து வெளியே வந்துட்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்ல. அந்த மாதிரி மகாபிரபு அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை சொல்லிட்டு ஆத்மாராமர்கள், இந்த நிலையில் இருப்பவர்களும் ஆத்மாராமர்கள், இந்த நிலையில் இருப்பவர்களும் ஆத்மா, அந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கமாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நிர்கிரந்தா, நிர்கிரந்தா அப்படின்னா மாயையிலிருந்து விடுபட்டவர்கள், அதாவது கம்ப்ளீட்டா மாயையிலிருந்து விடுபட்டவர்கள். இதற்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கிறது, நிர்கிரந்தா. கிரந்தா மீன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிரந்தா மீன்ஸ் என்னது? வேதங்கள், சாஸ்திரங்கள். நிர் அப்படி மீன்ஸ் சமஸ்கிருதத்துல நோ. தட் மீன்ஸ் அந்த சாஸ்திரங்களின் மீது எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர்கள் கூட நிர்கிரந்தா என்று அழைக்கப்படுவார்கள். முதல் மீனிங் பௌதீக மாயையிலிருந்து முழுமையாக விடுபட்டவர்கள் நிர்கிரந்தா. காரணம் என்ன அப்படின்னா, பௌதீக ஒரு இச்சை என்றாலே ஒரு டீசென்டான ஒரு, நான் சொல்றேன், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கடவுள் பக்தி இல்லாதவர்கள் நான் சொல்ல. we are talking about God conscious person. அவங்க வேதங்களில் கூறப்பட்டுள்ள எல்லா சன்ஸ்காரங்களையும் அவர்கள் செய்வது எதற்காக என்றால், அவர்களுடைய பௌதீக வாழ்க்கையில் ஒரு சுகம் தர வேண்டும், அந்த இந்திரிய சுகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. பட் they will strictly follow அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. அந்த மாதிரி நிலையில இருப்பவர்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஜங்ஷன்ஸோட எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர்கள் அப்படின்னா, there are two types. ஒன்னு நாத்திகம் பேசுபவன், இன்னொன்னு மாயையின் மீது அவர்களுக்கு கவர்ச்சி கிடையாது, பௌதீக மாயையின் மீது கவர்ச்சி கிடையாது. இதுதான் இதனுடைய இன்னொரு அர்த்தமாக இருக்கிறது. நிறைய பேர் முட்டாள்களாக இருப்பார்கள், ஃபூலிஷ் பீப்புள். கீழ்த்தரமான குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஒரு தவறான வழியில் நடப்பவர்கள். அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதத்துல இப்படி சொல்லியிருக்கு, இப்படி பண்ணிருக்கு அப்படின்னா அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அவனுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்காது. கம்ப்ளீட்லி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வாழ்க்கையை தான் நடந்து கொண்டிருப்பார்கள். மாமிசம் உண்பவர்கள், விலங்குகளை கொன்று மாமிசம் உண்பவர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்கு, நான் இந்த விலங்கை நான் கொல்வதனால் எனக்கு பாவம் சேரும், அதெல்லாம் அந்த மாதிரி நம்பிக்கையே இல்லாதவர்கள் அவர்களாம். மேபி யூ கேன் சே தட் நாத்திகர்கள் அப்படி கூட சொல்லலாம். நம்ம அந்த பிறவி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அனுபவிக்கணும், அதோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. இந்த புத்திஸ்ட் சொல்றோம்ல, புத்திஸ்ட் அப்படிங்க, அஃப்கோர்ஸ் புத்திஸ்டம் தே ஆர் திங்கிங் அபவுட் அஹிம்சா, விலங்குகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபால் த நியமாஸ், அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மரியாதை தருகிறார்கள். அது கூட தராம ஒரு சில ஜென்மங்கள்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, அந்த கிரந்தங்களின் மீது, அந்த சாஸ்திரங்களின் மீது எந்த விதமான நம்பிக்கை அற்றவர்கள் நிர்கிரந்தா. வேறஸ் நம்மள மாதிரி ஆளுங்க பக்தி பண்ணணும், பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு we are all progressing slowly. நம்ம அந்த பாதையில் நம்மை நடத்தி அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாரையும். நம்ம ஒரு ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா we may be going away from the illusion. அந்த மாயையிலிருந்து நாம் நிச்சயமாக ஒரு காலத்துல வெளியே வருவோம் நம்ம. ஸோ நிர்கிரந்தா. ஸோ அந்த மாதிரி நிலையில இருப்பவர்கள் கூட அந்த ஆத்மராம நிலையை அடைய முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இஸ் கனெக்டிங் எவ்ரிதிங். உருக்கிரமா அப்படிங்கும்போது மிகவும் ஆற்றல் வாய்ந்தவன், மிகவும் சக்தி வாய்ந்தவன். உருக்கிரமா அப்படின்னு சொல்லும்போது அந்த சக்தி வாய்ந்தவர். இது பகவானை முழுக்க முழுக்க பகவானை அவுட்டர் மீனிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டைரக்டா எல்லாமே we can apply for the lordship. பகவானுக்கு எல்லாமே புரிஞ்சு, அதாவது அவருக்கு ஏதுவாக இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த உருக்கிரமா அப்படிங்கிறது
அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர். அவருடைய சக்திக்கு நிகர் யாருமே கிடையாது. அவருக்கு இணையாக அந்த சக்திங்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி அவ்வளவு டாப் கிளாஸ் பர்சன் இஸ் த உருக்கிரமா. கிரமா அப்படிங்கும்போது கிரமம் நம்ம வந்து தமிழ்ல கூட ஒரு சில அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க. சிரமம், அதாவது கிரமம் என்றால் ஒரு ஸ்ரத்தையா பண்றோம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பண்ணுவாங்க அப்படின்னு, கிரமமாக செய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க தமிழ்ல. இப்பெல்லாம் வந்து யூஸ் பண்றது கிடையாது நிறைய பேர். ஒரு முயற்சி செய்யும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு, சிஸ்டமேட்டிக்கா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சிஸ்டமேட்டிக்கா பண்றது அந்த கிரமா அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா இங்க வந்து எதுக்கு சிஸ்டம் அப்படின்னா, அந்த பக்தி செய்வதற்கு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்னொன்னா நீங்க போகணும் அப்படிங்கிறதுக்கும் அந்த மாதிரி அந்த கிரமா அப்படிங்கிறது ஒரு மீனிங். நம்ம வந்து வாமன தேவருடைய அவதாரத்துல நம்ம வந்து பார்த்தோம். வாமன தேவர் வந்து ஒரு சின்ன உருவம் கொண்ட இருந்தார். பகவான் வந்து அது போன்ற ஒரு சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டு பலி மகாராஜாவிற்கு வந்து அந்த லீலை நமக்கு எல்லாருமே தெரியும். அவர் எப்படி அந்த உலகத்தை அளந்தார் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அளக்கிறார். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அளந்துக்கிட்டு அந்த ஃபுல் பொட்டன்சி, அந்த முழு ஆற்றலை வந்து யாராலுமே புரிஞ்சிக்கவே முடியல. அந்த நேரத்துல வந்து பலி மகாராஜா கூட அவரை பார்த்துட்டு, சின்ன பையன் இந்த மாதிரி கேட்கிறான், முட்டாள்தனமான ஒரு கேள்வி கேட்கிறான், நான் வந்து எல்லாத்தையும் தர தயாரா இருக்கேன். அவனுக்கு வந்து எவ்வளவு கிராமங்கள் கேட்கிறானோ, எவ்வளவு செல்வங்கள் கேட்கிறானோ எல்லாமே தயாராக இருந்த போதிலும் கூட பகவான் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கால்களினாலே நான் அளந்து கொள்கிறேன் அப்படிங்கிறார். சோ அந்த பக்தியில வந்து முழுமையாக அந்த முழு நிலையை அடைய வேண்டும், அந்த பிரேமை நிலையை அடைய வேண்டும், ஆத்மராம நிலையை அடைய வேண்டும். அந்த உருக்கிரமா அப்படிங்கறத வச்சுட்டு இந்த ஸ்டெப்பை வச்சு அவர் சொல்லி மகாபிரபு சொல்றாருன்னா, he can also become an ஆத்மராமா. எப்படி ஆத்மராமா ஆக முடியும் அப்படின்னா, அது போல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையா நீ வந்து அந்த பக்தியில போகணும். பகவான் வாமனதேவரை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் வந்து எல்லாத்தையுமே தாங்கக்கூடியவர், அனைத்து கிரக அமைப்புகளையும் தாங்கக்கூடியவர். அவர்தான் காரணம். அவரிடமிருந்து தான் அனைத்துமே வருகின்றன, அனைத்தையும் பராமரிப்பவர். சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவ்வளவு ஆற்றல் உடைந்தவர்கள் தான், ஆற்றல் பெற்றவர்கள் தான் உருக்கிரமா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பவர்கள். சோ நம்ம இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இன்னும் மற்ற இதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆத்மராம ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். நீங்க வந்து திரும்ப திரும்ப படிங்க, இதை பத்தி லெக்சர்ஸ் எல்லாமே கேளுங்க. கேட்டீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பாஷணை. நம்ம மற்ற பாகவத கிளாஸ் அதெல்லாம் கேட்கறத விட நான் அதுக்காக தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள் அப்படின்னு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, ஏதாச்சும் நீங்கள் பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ மற்ற 5 குணங்களை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. பிரபுஜி, ஏன் பிரபுஜி வந்து பகவானே வந்து சிவன் கிட்ட வந்து எல்லா ஜீவராசிகளையும் வந்து நீங்க மெட்டீரியலிஸ்டிக் டிசைரா பண்ண அப்படிங்கிறாரு பிரபுஜி, அது என்ன காரணம்? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆக்சுவலா வந்து அப்போ வந்து அஹிம்சை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அஹிம்சை அதிகமாக இருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த புத்த சமயம் வந்து எடுத்துட்டு அஹிம்சைக்கு ஒரு முன்னுதாரணம் கொடுக்கும் பொழுது வேதங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் செய்ய வேண்டும். அவர்களுக்கு எல்லாமே இந்த வேதங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் செய்யும் போது, இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில தவறுகள் நடக்குது அப்படிங்கும்போது முதலில் அந்த தவறை நாம் நிறுத்த வேண்டும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அப்போ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு கொலை பண்றான் அப்படின்னா அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கும்போது அந்த இடத்துல எல்லாருமே கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், ஏன் எதற்காக அவர்கள் கொலை செய்கிறார்கள்? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தூக்கு தண்டனையை பத்தி நம்ம பேசாம அவங்கள வந்து அந்த புனரமைப்பு ரிஃபர்மேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துட்டு வரணும் ஃபர்ஸ்ட். அப்படிங்கும்போது அந்த அட்ராக்ஷன் டு பி சேஞ்ச் டு சம்வேர் எல்ஸ் இல்லையா, அந்த அட்ராக்ஷனை வந்து அவங்க மாற்றணும். வேதங்கள் மீது அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. புத்த சமயம் வந்து அஹிம்சையை இருக்கும்போது வேதங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேதங்களின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அப்படிங்கும்போது வேதம் அப்படின்னாலே தேர் ஆர் 2 sides ஆஃப் அ வேதா. ஒன்று வந்து பௌதீகம், ஒன்று வந்துட்டு ஆன்மீகம். ஸோ பகவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவங்க மேல ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையை எடுத்துட்டு வரணும். அது மேல எடுத்துட்டு வந்தா தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்பாங்க. இப்ப கர்மயோகம் நம்ம வந்து 3rd chapterலாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா பகவத்கீதையில ஸ்டார்டிங்ல ஒரு 10-15 ஸ்லோகத்துல அதுக்கான அர்த்தம்லாம் நம்மளுக்கு நிறைய வரும். அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து நடக்குது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அது நடந்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து தான் அது கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிக்கும். அது கீழே விழுந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு.
அது போல அந்த ஒரு அகிம்சை நிலையில இருப்பவர்கள் வேதத்தை முற்றிலுமாக மறந்து விட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, புத்த சமயத்துல வந்து வேதங்களுக்கு மரியாதையே கிடையாது, மதிப்பே கிடையாது. வேதத்தை பத்தி அவர் எங்கேயுமே சொன்னதே கிடையாது புத்தர். அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா, ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து அஹிம்சை. ஸோ அதுல இருந்து வந்து வேதங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து கடைசியாக அந்த கோ பேக், பகவானுடைய நித்திய லோகத்துக்கு சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்களை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், அந்த வேதங்களின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, வேதம்தான் நான் அப்படிங்கிறார் இல்லையா பகவான். ஸோ என்னை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ என்னை புரிந்து கொள்வதற்கு முன்பு அவர்களுக்கு வேதம் மீது நம்பிக்கை வர வேண்டும். அந்த வேதம் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அதில் உள்ள கவர்ச்சிகளை பற்றி பேச வேண்டும். ஓ, இதுல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா இவ்வளவு கவர்ச்சிகள் இருக்கிறதா, ஸோ நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த கர்மா அகர்மாலாம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி அவர் எடுத்துட்டு வரும்போது தான் ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் பக்தி எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், வேதங்கள்ல வந்து இப்படி சொல்லியிருக்கு, நம்ம இந்த நல்லதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம், அதன் மூலமாக நமக்கு பௌதிக சுகம் நமக்கு நிறைய கிடைக்குது, ஸோ அந்த பௌதிக சுகத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு. இட் இஸ் சிம்பிளி டு அட்ராக்ட். ஒரு குழந்தைக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும்போது அதுக்கு பிடிச்சதை தான் நம்ம கொடுப்போம். அது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அதை கவர்ந்து இழுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெற்றோர்கள் எப்படி அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை மாற்ற ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த மாதிரி அந்த நிலையில் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து பகவானுக்கு வந்து வேற வழியே தெரியல. இதை நீ இப்படி பண்ண, அவரு டைரக்டா வந்து அவரே பண்ண முடியாது. அதனால அவருடைய ஒரு தொண்டன் மூலமாக இது போன்ற ஒரு அமைப்பை பகவான் ஏற்படுத்துகிறார். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நிர்கிரந்த அப்படின்றதுக்கு தமிழ் இதுல வந்து போட்டிருக்கிறது வந்து யூஸ்வலி ஒரு வேர்டுக்கு வந்து அந்த மீனிங் வந்து சிமிலரா இருக்கும் இல்லையா, அந்த அர்த்தம் வந்து அதை ஒத்து போற மாதிரி இருக்கும். இதுல வந்து கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. அதை எப்படி நம்ம அதை எப்படி அப்ளை பண்றது? அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து அறியாமையிலிருந்து விடுபட்டவன், ரெண்டாவது வந்து சாஸ்திர விதிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாதவன், அதாவது முட்டாள்கள். சோ அறியாமையிலிருந்து விடுபட்டவன்றது டிஃபரெண்ட், முட்டாள்கள்ன்றது இப்படி ஒரு மாதிரி ஆப்போசிட் மீனிங்ல வருது. அது எப்படி, அது கொஞ்சம். அதாவது ஃபர்ஸ்ட் நிர்கிரந்தா, அதாவது சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கையே இல்லாதவர்கள். நம்ம வந்து இங்க படிக்கிறது வந்து என்னன்னா ஆத்மாராமாவை பற்றி படிக்கிறோம். இந்த ஸ்லோகத்துல வந்து ஆத்மாராமா அப்படின்னா இஸ் அபவ் ஆல், எந்த விதமான கட்டுப்பாடு, எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாதவன். இந்த அந்த தொடர்புல நம்ம இந்த நிர்கிரந்தாவை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிர்கிரந்தா இஸ் வெரி ஈஸி. அதாவது யாருக்குமே வந்து அது மேல நம்பிக்கை கிடையாது. நிர்கிரந்தா, எனக்கு வந்து சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னா ஒன் செட் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் அவுட். இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் நிர்கிரந்தா அப்படின்னா சாஸ்திரங்கள்ல வந்து நிறைய பௌதிகத்துக்கான செயல்பாடுகள் நிறைய சொல்லியிருக்கு, இந்திரிய சுகத்திற்காக சொல்லியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தட் இஸ் அ பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், டிரான்ஸ்ஃபர்மேட்டரி ப்ராசஸ். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக யாகங்களை பத்தி பேசி உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாமே தரப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க அது மேலேயே நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு என்னன்னா கம்ப்ளீட்லி தே நோ அபவுட் த சுப்ரீம் லார்ட். நான் அதனால சாஸ்திரங்களில் கூறியதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. யசோதமாய்க்கு வந்து பகவானுக்கு தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளவுதான். பிரஜத்தில் உள்ள கோபிகள் அனைவருக்குமே வந்து பகவானை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாரத முனி போய் சொல்றாரு, பகவானுக்கு வந்து தலைவலி, உங்க காலில் உள்ள தூசு தந்தா அவருக்கு தலைவலி போயிடும் அப்படின்ன உடனே எல்லாரும் குதிச்சு அந்த மண் தூசி எடுத்து கொடுக்குறாங்க. இதனால எங்களுக்கு எந்த பாவம் வந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு. இது எதில் விளக்கப்பட்டிருக்கிறது என்றால் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது, அபராதங்களை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. இதனால உங்களுக்கு பாவம் கிடைக்கும் என்று. சோ இந்த நிர்கிரந்தி, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அது போல பகவானினுடைய சந்தோஷத்திற்காகவே தங்களை முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வந்து தே ஆர் நாட் அட் ஆல் பாதர்ட் அந்த சாஸ்திரங்கள்ல. அதனால எனக்கு என்ன விளைவு வந்தோ அதை பத்தி, சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை எல்லாமே இருக்கு. சாஸ்திரங்கள் என்றால் என்ன, அதுல என்ன கூறப்பட்டிருக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. பட் தே ஆர் ஆல் அபவ் ஆல், தே ஆர் நாட் வயலேட்டிங். அவங்க வந்து சாஸ்திரங்களை வந்து ஒரு அதை புறம்பாக நினைத்தவர்கள் எந்த செயல்பாடும் செய்யவில்லை. சாஸ்திரமே பகவானை அறிந்து கொள்வதற்காக, அந்த பகவானை நான் முழுமையாக அறிந்து கொண்டு விட்டேன், அவருக்கு நான் தொடர்ந்து சேவகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
அதனால நீ வந்து இந்த சாஸ்திரத்துல இப்படி சொல்ற, அமாவாசையில காலையில எழுந்துக்கோ, தலைக்கு குளிச்சுட்டு வா, தலைக்கு குளிச்சுட்டு வந்து இந்த சாமிக்கு நீ பூ வை அப்படின்லாம் போட்டிருக்கு சாஸ்திரத்துல. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. காரணம் என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு அவரை பத்தி, அவருக்கு நான் வந்து எப்படிலாம் சந்தோஷம் கொடுக்க முடியுமோ அப்படிதான் நான் கொடுப்பேன். ஜடபரத முனியை பத்தி நம்ம பேசும்பொழுது மேபி வி வில் ட்ரை டு சி ரகுகுண ஜடபரத முனி வந்து, அதுல வந்து ஜடபரத முனி இஸ் அ ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கேஸ். அவர் வந்து எதை பத்தியுமே கவலைப்படாம அவருடைய மனசுல மாத்திரம் முழுக்க 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 அந்த பகவானுக்கு எப்படி நான் வந்து அவரை சென்று அடைய முடியும், அவருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருகிறார். ஹீஸ் எ நிர்கிரந்தி. சாஸ்திரத்துல வந்து காலையில ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கு, அவர் அதெல்லாம் பண்ணவே கிடையாது. அவரு அதுக்காக வந்து அவர் வந்து ஒரு நாத்திகவாதி நம்ம சொல்லவே முடியாது. சோ இது வந்து அந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், அதாவது ஏதோ ஒரு இதுல பாகவதத்துல சொல்லியிருக்கு, சனாதன கோஸ்வாமி வந்து நான் பக்தியில இருக்கிறதுனால நான் சந்தியாவதனத்தையே நான் வந்து விட்டு ஐ ஓன்ட் டூ தட்ன்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவார் பிரபுஜி. பாகவதத்துல ஒரு இதுல பர்பட்ல வரும், நான் வந்து பக்தி பண்றதுனால நான் எனக்கு இது தேவையே இல்லை, நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, புரியுது புரியுது புரியுது. ஓகே, உங்களுக்கு எல்லாம் இந்த கிளாஸ் ஏதாவது புரியுதா இல்லன்னா? பிரபுஜி நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பிரபுஜி கிளாஸ். புரியுது திடீர்னு விட்டு நடுப்புற பாதியில விட்டீங்க பிரபுஜி. இந்த ஸ்லோகத்தை பாதியில கட் பண்ணிட்டாப்ல இருக்கு. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம். அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருந்துட்டே இருக்கணும் அடுத்த வார கிளாஸுக்கு. நம்ம இதை தொடர்ந்து இன்னும் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தொடர்ந்து போனா எனக்கு இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துரும். எடுத்துட்டா என்னால அந்த ஃபுல்லா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு, ஏன்னா இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம நிறைய இடத்துல கேட்போமாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. நம்ம அட்டன் பண்ற கிளாஸ் எல்லாமே 30 மினிட்ஸ் கிளாஸ், 20 மினிட் கிளாஸ். அதனால நம்ம இதுன்னா ஃபோக்கஸ்டா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம முயற்சி வந்து கொஞ்சம் பலனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இதை பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு. யூனிக்கா இருக்கு இந்த டாபிக். ஆனா நல்லாவே நல்லா இருக்கு பிரபு. ரெக்கார்டிங் கூட நாங்க கேக்குறோம் பிரபு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, வேற ஒன்றும் இல்லையே, கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே பிரபுஜி.